2-3 நாள் கழித்து தான் நான் இப்போ சமையல் வீடியோ போட போகிறேன். இவ்வளோ நாள் பிஸியாக இருந்துட்டேன். அதனால் இப்போ தான் நான் சமையல் வீடியோவே போடுறேன், குக்கிங் வீடியோ. நான் வந்து இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து உருளைக்கிழங்கும் பூரியும் செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு செய்கிறதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு 4-5 உருளைக்கிழங்கு இந்த குக்கரில் வேக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் வந்து மாவு பிசைய போகிறேன். மாவு எடுத்துக்கிட்டேன், உப்பு தூவிக்கிடலாம். நம்ம பூரி வந்து நிறைய பேருக்கு உப்புசலாக வரல, சாதாரணமாக சப்பி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பூரி நல்லா உப்புசலாக வரணுன்னா இதை பாருங்கள், நான் மாவு எடுத்துக்கிட்டேன், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன், அதை சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிசையணும். ஒரே அடியாக மொத்த தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம மாவு வந்து பிசையணும். மொத்தமாக தண்ணி ஊற்றி அதுலேயே கடன்னு பிசைஞ்சு பூரி பதத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூரித்துக்கு மாவு திரட்டி எண்ணெயில் போடும்போது பூரி உப்புசலாவே வராது. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் சப்பாத்திக்குனாலும் பூரிக்குனாலும் நம்ம மாவு பிசையணும். அப்போ தான் பூரி வந்து உப்புசலாக வரும். இப்போ உங்களுக்கு பூரி இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா பால் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நீங்கள் பூரி செய்து பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து கிறிஸ்பியாக வேணும்னா நம்ம கொஞ்சோண்டு ரவை சேர்த்துக்கிடலாம். ரவை சேர்த்துட்டு பூரிக்கு மாவு பிசையும்போது பூரி வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நேரம் ஆனாலும் அப்படியே உப்புசலாவே இருக்கும். இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து மாவு பிசைகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரி உருளைக்கிழங்கு தான். அப்போ நம்மளுக்கு பூரி வந்து நல்லா உப்புசலாக கிடைக்கும். இதை பாருங்கள், இந்த பதத்துக்கு நான் மாவு பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன். ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. இப்போ நம்ம வந்து இது உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கிடணும். இது மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி வச்சுட்டு பூரிக்கு மாவு திரட்டணும். இது மாதிரி உருண்டைகளாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இனிமேல் இதை திரட்ட வேண்டியதை திரட்டி நம்ம பூரியில் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். வச்ச மாவுகளை உடனே நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கிடணும். இல்லைன்னா அது வந்து காஞ்சி போயிடும். அப்படி நம்ம செய்ய நேரம் ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஈர துணி போட்டு மேலே மூடி வச்சுக்கிடலாம், காற்று படாமல். அப்போ இது நல்லா தடிமன் வராமல் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா மேலே அப்படியே காஞ்சிருக்கும் மாவு, உள்ளே நல்லா ஈரப்பதமாக இருக்கும். அப்புறம் திரட்டும் போது நல்லா இருக்காது. நான் வந்து உடனே திரட்டுறனால இதை வந்து நான் மூடி போட்டுக்கிடலை. இப்போயே போட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு தான் பூரியை பொரிச்சு எடுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இது நான் வடை செய்த எண்ணெய். பூரி உப்பசலாக வருதா? நம்ம எண்ணெய் தண்ணி பட்டுச்சு, இந்த கரண்டி ஈரக்கரண்டின்னு நினைக்கிறேன். பூரி நல்லா உப்பசலாக வருதா? சூப்பராக வருது பாருங்க. இந்த மாதிரி உப்பசலாக வரணுன்னா நான் இப்போ போட்ட பக்குவத்தில் நீங்கள் மாவு பிசைஞ்சு இது மாதிரி போடும்போது பூரி நல்லா உப்பசலாக வரும். இதுக்கு உருளைக்கிழங்கு செம்ம டேஸ்டியான உருளைக்கிழங்கு. சென்னா பண்ணல, சென்னா ஊற வைக்கலை, இந்த இதுவை கடலை ஊற வைக்கலை. அதனால் இப்போ நான் உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அதனால் வெங்காயம் தக்காளி அரைச்சி போட்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு உருளைக்கிழங்கு சுவையான புசுவான பூரி தயாராகிடுச்சு. இதை தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொன்றும் போட்டு பார்ப்போம். இந்த மாதிரி பூரி செய்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இன்னும் கொஞ்சம் மேலே அழுத்தம் கொடுக்கணும், லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். நம்ம அந்த கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணும்போது பூரி வந்து உப்பசலாக வந்துடும். இருந்துச்சா? ஓகே, நான் இதெல்லாம் போட்டு எடுத்துடணும்.
உருளைக்கிழங்கு. டேஸ்ட் பார்ப்போம். புளி ஊற போட்டிருக்கேன், இதை எடுத்துக்கிறேன். தோல் வச்சுக்கணும் புல்ல. பூண்டும் சாம்பார் வெங்காயமும் தோல் உரிச்சிக்கலாம். இப்போ வந்து நான் வெங்காயம் வந்து பூண்டு குழம்பு சேர்க்குறேன். பூண்டு குழம்பு செய்யறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். புளிலாம் ஊற போட்டேன். அந்த பூண்டும் சாம்பார் வெங்காயமும் உரித்து வச்சுருக்கேன். நான் இப்போ இதில் வந்து இவ்வளோ பூண்டையும் சாம்பார் வெங்காயத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். சுவையான பூண்டு குழம்பு தயார் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். நான் சும்மா கடாயில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக செய்யலான்னு தான் பார்க்குறேன். இப்போ பாதி பூண்டும் பாதி பூண்டும் சாம்பார் வெங்காயமும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு, இந்த வெங்காயமும் பூண்டும் தாளிக்கிறதுக்கு வச்சுக்கிடலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கடாய் மண் சட்டி எடுத்துகிட்டு வரேன். இந்த மண் சட்டியில் செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதனால் இந்த மண் சட்டியை கழுவிட்டு லைட்டாக வாஷ் பண்ண போகிறேன். லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இந்த மண் சட்டியை அடுப்பில் வச்சுக்கிறேன். சட்டி சூடாகட்டும். அதுக்கு முன்னாடி இதை போய் அரைச்சிட்டு வந்துடுறேன். சாம்பார் வெங்காயம் பூண்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். எண்ணெய் ஊற்றிக்கலான்னு நினைக்கிறேன். சட்டி நல்லாவே சூடாயிடுச்சு. நம்ம மற்ற பாத்திரத்தில் செய்யறதை விட இந்த மண் பாத்திரத்தில் செய்து சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாக கெடவும் கெடாது நம்ம செய்கிற குழம்பு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம குழம்பு செய்து சாப்பிடும்போது உடம்புக்கும் நல்லது. இல்லை எப்போவுமே ஒரே மாடல் குழம்பு செய்கிறத விட இந்த பூண்டு குழம்பு செய்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ 2 காஷ்மீரி சில்லி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 காஷ்மீரி சில்லியை தக்காளி பழத்தோடு போட்டு அரைச்சிக்க போகிறேன். அப்போ நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் கலராக இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சான்னு தெரியல, பார்ப்போம். கடுகு போட்டு பார்ப்போம். கடுகு போட்டேன், எண்ணெய் சூடாகலை. கூடவே வெந்தயம் போட்டுக்கிறேன். ரெண்டு 3 நாளாகவே நான் ரொம்ப பிஸி. அதனால் சமையல் கூட பண்ணல. அதனால் இன்றைக்கி தான் நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுற மாதிரி இருக்குது. கடுகு பொடிட்டோம். இப்போ பூண்டு குழம்புக்கு கடுகு பொடிஞ்சிச்சு, வெந்தயமும் பொடிஞ்சிச்சா. நான் மீதி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா சாம்பார் வெங்காயம் பூண்டு, இதை எண்ணெயில் போட்டுப்போம். கொஞ்சம் பூண்டு அரைக்கவும் செய்யணும், கொஞ்சம் பூண்டு குழம்புலையும் போட்டுப்போம். அரைக்கவும் செய்யணும், குழம்புலையும் போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம லைட்டாக இதை வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ என்ன பண்ணுறேன், கல்லுப்பு வாங்கணும்னா கல்லுப்பு மறந்து போகுது. ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. இப்போ அது அப்படியே கொஞ்சம் வதங்கட்டும் உப்பு நீர். இப்போ இந்த பக்குவத்தில் நான் அரைச்சி வச்ச பார்த்தீங்களா 1 பாதிமா சாம்பார் வெங்காயம் பூண்டு அதை போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்ந்து ஒன்றா வதங்கட்டும். அதுக்குள்ள நான் இந்த மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி 2 காஷ்மீரி சில்லி இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே இது வதங்கும். இப்போ நல்லா வாசனையாக இருக்குப்பா. இந்த வாசனை போகும். அதுக்குள்ளே இது வந்து ப்ரௌன் கலரில் வதங்கிடும். நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள், தக்காளி ப்ளஸ் காஷ்மீரி சில்லி 2 நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது இன்னும் நல்லா வதங்கட்டும்.
தக்காளி காஷ்மீரி சில்லி அரைச்சம் பார்த்தீங்களா, அதையும் போட்டுக்கிட்டேன். அப்படியே 2 குண்டு மிளகா போட்டுக்கிட்டேன். நான் 2 குண்டு மிளகா இந்த பாருங்க, இதை போட்டுக்கிறேன். இதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் இந்த மிக்ஸி ஜார்லேயே புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக நான் என்ன பண்ணுறேன், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். இதோடையே குழம்பு மிளகாத்தூள் போட்டேன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன், மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் புளியை கரைச்சி இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன். புளி கரைசல் ஊற்றிக்கிட்டேன்னா அதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுவையான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. உங்களுக்கு புளிப்பு வேணும்னா புளிப்பு ஆட் பண்ணிக்கிடலாம், உப்பு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் மட்டும் கொஞ்சோண்டு வெல்லம் போடணும். நான் வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு தான் ஆட் பண்ணுறேன். இப்போ டேஸ்ட் பார்ப்போமா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கெட்டிமாக தண்ணி வேணும். அதனால் புளி போட்டுக்கிட்டேன். உப்பு பத்தாது. காரம்லாம் போதும், ரொம்ப காரம் வேண்டாம். உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன். சுவையான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சா? இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது நான் வந்து தயிர் சாப்பாடு செய்யப்படுறேன். தயிர் சாதம் எங்களுக்கு கொஞ்சம் தயிர் சாதம் செய்து சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால் தயிர் சாதம் செய்யப்படுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ரெடிமேட் தயிர் சாதம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். நான் வந்து சாதா சாப்பாடு தான் வடிச்சிருக்கேன். இது வந்து தயிர் சாதம் செய்யணுன்றதுக்காக, தயிர் சாதத்துக்கு சாதம் குழைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 3 கரண்டி இவ்வளோ சாப்பாடு எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் 1 பாதியமாக ஒரு லைட்டாக 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்குள்ளே இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் சாப்பாடு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். இப்போ நான் இது 1 பாதியமாக அரைச்சிட்டு வந்துட்டேன்னா இப்போ என்ன செய்ய போகிறேன், ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். குழம்பு நல்லா கொதி வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த குழம்பை வந்து மாற்றி வச்சுக்க போகிறேன். இந்த ஸ்டவ்வில் இதில் வச்சுட்டு இப்போ இங்கே வந்து தயிர் சாப்பாட்டுக்கு பாத்திரம் வைக்கிறேன். இப்போ இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு தயிர் பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தயிரையும் இந்த மிக்சியிலே போட்டு தயிர் சாதம் எல்லாம் ஒன்றா போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஒரு பாக்கெட் தயிர், கொஞ்சம் சாதம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாரி, தயிர் சாதம். இப்போ இதிலே உப்பு போட்டுக்கிட்டேன். லைட்டாக ஒரு மிக்சியில் லைட்டாக ஒரு அடி அடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதை இப்போ எனக்கு வந்து பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த இவ்வளோ வெள்ளத்தை அதில் போட்டுக்கிறேன். அம்மா டேஸ்ட்டாக கொஞ்சம் வெள்ளம் போட்டேன். மற்ற குழம்பு வந்தால் எதுவும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சுவையான பூண்டு குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தயிர் சாதம் மட்டும் தயார் பண்ணணும். பூண்டு குழம்பு தயார் பண்ணிட்டேன்னா செம்ம டேஸ்ட்டு பூண்டு குழம்பு. இப்போ தயிர் சாதத்துக்கு பூண்டு குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். போதும், ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் ரொம்பலாம் எதுவும் போடலை. லைட்டாக காரம் இல்லாமல் லைட்டாக தான் சேர்க்குறேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். இப்போ குழம்பு தாய்ச்சி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அதனால் அந்த குழம்பு ஆயிடுச்சு, பூண்டு குழம்பு. இப்போ கொஞ்சமாக நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு
இந்த கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன இஞ்சி துண்டு, ரொம்ப நிறைய இஞ்சி போடல, சின்னதாக இஞ்சி துண்டு போட்டுக்க போகிறேன். இஞ்சி எடுத்துட்டு காரம் இல்லாமல் சாப்பிட்ணுன்ட்டு நமக்கு ஒரு சில நேரம் வயிறு சரியில்லைன்னா இந்த மாதிரி தான் நம்ம சாப்பாடு செய்து சாப்பிட்டுக்கிடணும். இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டுக்கிட்டு கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரே சின்ன பீஸ் பச்சை மிளகா தான் போட்டேன். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்ட பிறகு நான் இந்த ரைஸை கலந்துக்கிறேன். சுவையான தயிர் சாதம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பால் ஊற்ற வைக்கிறது, அதுதான் மெயினே. அப்படி பால் ஊற்றும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த தயிர் சாதம் வந்து கெட்டியாகாமல் இருக்கும். ஒரு சிலர், நானே கூட சாதம் வடித்த தண்ணி அதில் போடுவேன். இப்போ நான் இதில் வந்து பால் ஊற்றிடுவேன், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படி பால் ஊற்றும்போது தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு பாருங்கள், சிம்பிளாக ஈஸி மெத்தடில் தயிர் சாதம், சுவையான தயிர் சாதம் தயாராகிடுச்சு. டேஸ்ட்டு பார்க்கலாமா? உப்பு மட்டும்தான் பத்தலை. செம்ம டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. இப்போ ஒரு 2 பச்சை மிளகா காஞ்ச இது 2 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஒரு பச்சையும் வெள்ளையும் காம்பினேஷன் அழகாக இருக்கும். ஓகே, தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காலமாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பூரியும் உருளைக்கிழங்கு தயார் பண்ணிட்டேன். இப்போ சுவையான தயிர் சாதம் இது மேலே வச்சுட்டு இந்த குழம்பை நான் காட்டுறேன் உங்களுக்கு வீடியோவில். பாருங்க, சுவையான மீன் பூண்டு குழம்பு. இது கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டாலே போதும், செம்ம டேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பூண்டு குழம்பு தயிர் சாதம் ரெடிமேடாக சீக்கிரத்தில் நமக்கு அவசரத்துக்கு வேணும் அப்படின்னும் போது நீங்கள் கூட தயிர் சாதத்தை இந்த மெத்தடில் செய்து சாப்பிடலாம். செய்யறதை விட நம்ம செய்கிற சாப்பாட்டை அதுதான் பெரிய வேலை. அப்புறம் உங்களுக்கு தயாராகிடுச்சு எல்லா சாப்பாடும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சுவையான குழம்பு, சுவையான தயிர் சாதம், சுவையான ஒயிட் ரைஸ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.